வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டுனே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை லைவ் இல்லை, பட் நாங்கள் ரெக்கார்டட் வீடியோவாக நாளைக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் கிடைச்சிரும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ஸோ ரீட்டைல் சேல்ஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவில் அமையறதுக்கு சான்சஸ் இருக்கும். நாளை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் விடிய கால டைமில் நமக்கு ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 0.25% குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால மார்க்கெட் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஸோ ஸ்டில் ரேலியில் தான் டாலர் இண்டெக்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ இன்னைக்கு ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு, நாளைக்கு பெரிய இம்பேக்ட் கிடையாது. வியாழக்கிழமை தான் நமக்கு மார்க்கெட் நியூஸஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் மார்க்கெட் அப்சைடில் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரேலிக்குள்ள இருக்கு. ஒரு கரெக்ஷன் ரேலி அண்ட் தென் மார்க்கெட் கரெக்ஷனில் திருப்பி இந்த ரேலியை மார்க்கெட் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அப்சைடு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிடுக்கு. ஸோ தட் ப்ரைஸ் கீழே வந்தாலும் திருப்பி ப்ரைஸ் மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த ஹையை ஒரு முறை மார்க்கெட் ப்ரீச் பண்ணும். ஸோ ட்ரம்ப் பதவி எடுக்கிற வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க விட மாட்டாங்க. ஒரு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் ட்ராப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் கீழே வந்தால் அது கரெக்ஷனாக மட்டுமே இருக்கும். திருப்பி மார்க்கெட் எப்போ வேணுமோ மார்க்கெட் பை கால்குள்ள போயிடும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டக் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பியூராகவே ஸ்டக்கில் இருக்கும். ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டக் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல இறங்கினதுக்கு அப்புறம் ப்ரைஸ் ரைஸ் ஆயிட்டு கீழே இந்த லோவையும் பிரேக் பண்ணல, இந்த ஹையையும் பிரேக் பண்ணல. இப்போ அதுக்குள்ள ஒரு சப் ரேஞ்சா இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது லாஸ்ட் ஒரு 1 மந்தாவே நமக்கு இப்படிதான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வரும்பொழுது மார்க்கெட் பை ஆகிறதும் இந்த இடத்துக்கு வரும்போது திருப்பி செல் ஆகிறதும் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த செல் மோட்ல இருக்கிறோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய பை ப்ரைஸ் 68 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் இன்னும் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ள மார்க்கெட் வரல. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியில் போகிற வரைக்கும் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகிறது கிடையாது. வெறும் ஒரு 4-5 பாயிண்ட்டுக்குள்ள தான் இந்த மார்க்கெட் நடந்துட்டு இருக்க போது. பிரேக் அவுட் வெளியில் நடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் எதிர்பார்த்துருக்கோம். ப்ரைஸ் கீழே வந்துட்டு இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறேன். இங்கே ப்ரைஸ் கீழே இப்போ இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஒரு சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரனால இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணிட்டு தென் மார்க்கெட் ஃபால் ஆகும். இல்லை இது நடக்கலை, டைரக்டாக மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணுறதுனா வெல் அண்ட் குட். பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுடைய ட்ராப் அப்படிங்கிறதுனாலும் ஒரு 26 வரைக்கும் மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட் ரைஸ் ஆகுதோ அங்கெல்லாம் செல் ட்ரை பண்ணுங்க. இப்போ வேணாம். ப்ரைஸ் இப்போ ஆல்ரெடி கீழே இறங்கியிருக்கு. ஒரு நல்ல சப்ளை ஏரியாவை மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்ளை ஏரியா மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ சப்ளை வரைக்கும் போகலாமா அப்படின்னா போகலாம், வாய்ப்பு இருக்கு. பட் அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. பிஃபோர் தட் 31 பக்கமாக ப்ரைஸ் வரும் பொழுதே அங்கேருந்து மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆனாலும் நீங்கள் மேலே ஏறும்போது செல் ட்ரை பண்ணுங்க. இல்லை இங்கிருந்தே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போய் ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகாது, சின்னதாக ஒரு பை வந்துட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சால் இங்கிருந்து திருப்பி நம்ம மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். இது ஒரு 27லேருந்து 26 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான
ஒரு ஃபால் கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஷோல்டர், அதே இடத்துல மார்க்கெட் ஷோல்டர் எடுத்திருக்கு. ஸோ தட் நமக்கு செல் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சப்ளையை உடைக்காத வரைக்கும் செல் ட்ரை பண்ணலாம். இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு, 29.50க்கு கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா கால் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான டிராப்புக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ கன்சால்டேட் நடக்குது. நம்ம இந்த ரைஸே நமக்கு கன்சால்டேஷன் ஆகத்தான் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட லெவல்குள்ள இப்போ ஸ்ட்ரக் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிறது சப்போர்ட் லெவலா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் சப்போர்ட் லெவல் தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகும். ரைட், இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா நம்ம ஷார்ட் போடலாம். இது இந்த சப்போ வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் டிமாண்ட் ஏரியாவுக்கு ப்ரைஸ் வரப்போகுது. இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வரத்துக்கு டைரக்டா வருமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ல இப்போ இருக்கிறதே மார்க்கெட்ல சப்போர்ட் லெவல் தான். இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இப்போ ஒரு ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த பை எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். இப்போ இல்லை பை. ஓகே, நான் தெளிவாக சொல்லிடுறேன், இப்போ கிடையாது பை. ஸோ பை போகலாமா அப்படின்னு கேட்க வேண்டாம். மார்க்கெட்டுக்கு கனெக்ஷன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். எப்படி? ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டம் வரைக்கும் வரப்போகுது. ரைட், அதுக்கு முன்னாடி கனெக்டிங் லெவலா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதுதான். அப்போ ப்ரைஸ் வந்து இந்த மிடில் கனெக்ஷனுக்கு ப்ரைஸ் வரும். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து எண்ட் ஆகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 25 லெவல்ஸ் வரும்போது நமக்கு ஒரு மார்க்கெட் வந்து எண்ட் ஆகி ஒரு பை ட்ரை இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பை நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 680லேருந்து 700க்குள்ள 2680லேருந்து 75 to 80லேருந்து 2700ல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு புஷ் பண்ணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட் மார்க்கெட் ட்ராவல் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து பை எடுத்தால் நம்ம பை ட்ரை பண்ணலாம். எப்போ மார்க்கெட் 2600க்கு கீழே பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் செல் இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணி போகிறதுக்கு ஒரு 470 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 600 பிரேக் ஆகும்போது தான் நமக்கு அந்த மார்க்கெட் 2470 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் பிக் சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த சப்போர்ட் ஜோனுக்கும் உள்ளதான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரேஞ்ச் ஃபேஸாக இருக்க சான்சஸ் இருக்கானா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது அரௌண்ட் 262530 இந்த லெவலை ப்ரைஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பை சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த பை எடுக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே யூஸ் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 hour சார்ட் போட்டுக்கிறேன். இந்த 1 hour சார்ட்டில் ப்ரைஸ் உடைய இந்த கால். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இங்கேருந்து கீழே இறங்கினால் இந்த பாட்டம் வரைக்கும் வரும். அல்லது இது கீழே வர முடியல, சும்மா வந்து மார்க்கெட் வந்து இப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமே சப்போர்ட் கிடைச்சிச்சுனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது மார்க்கெட்ல ஒரு பை கரெக்ஷன் நமக்கு இந்த 680 லெவல்லேருந்து 700க்குள்ள கிடைக்கும். இங்கேருந்து திருப்பி நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற கால் அப்படிங்கிறது பை, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம். ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்க கொஞ்சம் விட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் எனி டைம் பை எடுக்க ரெடி ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது நாங்கள் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறோம். நடுவில் கொஞ்ச நாள் வீடியோ
வர முடியல உடம்பு சரியில்லாத காரணத்தினால. ஸோ இனிமேல் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ.